பார்ட்னர், நாளைக்கு காலையில பிரியாவோட ஃப்ரெண்டுக்கு குன்னூர்ல கல்யாணம். தெரியும். பிரியா இந்த கார்ல தான் போவா. நான் போய் பிரேக்க புடுங்கி விட்டுறேன். அவ இந்த காரை ஓட்டிட்டு போய் எங்காவது உழுந்து சாப்பிட்டு மேட்டர் க்ளோஸ். நல்ல ஐடியா பார்ட்னர். நீங்க போய் கார்ல இருக்க பிரேக்க புடுங்கி விட்டுடுங்க. நான் இங்கே யாராவது வராங்களான்னு பாத்துக்கிறேன். யாராவது வந்தா என்ன அப்படியே விட்டுட்டு ஓடி போயிருங்க. சரிங்க பார்ட்னர். ஏன் பார்ட்னர், நம்ம பிளான் பிரியாவை மர்டர் பண்றது, உங்க பிளான் என்ன மர்டர் பண்றதா? அதெல்லாம் ஆண்டவன் செயல். நீங்க மனசை தளர விடாம புடுங்குங்க பிரேக்க. சரி பார்ட்னர். பார்ட்னர், பார்ட்னர், நான் பிரேக் கழட்டல, நான் பிரேக் கழட்டல. அட பிரேக்க நான் தான் கழட்டினேன். என்ன வெளியே எடுத்து விடப்பா. ஐயோ, கம் ஆன். என்ன பார்ட்னர், என்ன உள்ள அனுப்பிட்டு நீ வெளியே தூங்கிட்டு இருக்கிற? நைட் எஃபெக்ட் இல்லையா, அசந்து தூங்கிட்டேன். இதுக்கு நீ பெட்ரூம்லயே தூங்கிருக்கலாம். நல்ல ஐடியா தான். ஆமா, பிரேக்க புடுங்கியாச்சா? புடுங்கிட்டியா? வெடுக்குன்னு புடுங்கிட்டேன். இனிமே யானை கால்காரனே வந்து பிரேக் கட்டையில மிதிச்சாலும் வண்டி நிக்கவே நிக்காது. வெல் டன். டன். பல்ல புடுங்கின பாம்பாட்டம் பிரேக்க புடுங்கின கார் ரெடியா இருக்கு. காலையில சீக்கிரமாவே கல்யாணத்துக்கு போகணும்னு சொன்னா இன்னும் வரவே இல்ல. எப்படியும் பிரேக்க புடுங்கின கார்ல ஏறி போய் சாக போறா. சாகிறது கொஞ்சம் லேட்டா தான் சாகட்டுமே. நம்ம பிளான் சக்சஸ். கிளம்பி வரோம். இங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது மரம் கூப்பிட்டுச்சு, நாங்க பேசிட்டு இருக்கோம். மரம் கூப்பிட்டுச்சா? இல்ல, இந்த அழகான வீட்டுக்கு முன்னாடி இந்த மரம் டிஸ்டர்பா இருக்கேன்னு அத கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். நீங்க ஒரு கை போடுங்க. அங்க இல்ல, இங்க இங்க போடுங்க. மரத்தை தள்ளுறியா என்ன தள்ளுறியா? சும்மா பாட்டி, கூட்டம் கோப்புல கை கால் படுறதா அட்ஜஸ்ட் பண்ணிக்க. போடு. தம்பி, நீ வேற டென்ஷன் ஆகாத. என்ன பாக்குறீங்க? இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் உங்க பேத்திய வித் சாரி லுக்கிங்க. அது சின்ன மகாலட்சுமி, நீங்க பெரிய மகாலட்சுமி. டோட்டல் ஃபேமிலி மகாலட்சுமியா? Yes, you both follow me. பாட்டி, நான் ராதாவோட மேரேஜ் போயிட்டு வரேன். ஜாகிரதையா போயிட்டு வாமா. போயிட்டு எங்க வர்றது, அப்படியே போக வேண்டியதுதான். அதானே. பை பை. நீ தனியா போகாதேமா, துணைக்கு ராஜாவை கூட்டிட்டு போ. ஐயோ இல்லங்க, எனக்கு இங்க ரொம்ப வேலை இருக்குங்க. ஆடிட்டர் ஆபீஸ்ல போய் அக்கவுண்ட் பார்த்து, அக்கவுண்ட் ஆபீஸ்ல போய் ஆடிட்டர் பார்த்து போயிட்டு வந்து பாத்துக்கலாம். போயிட்டு வந்தா தானே பார்க்க முடியும். அங்கேயே பாத்துக்க. சொல்றேன், நீ போ ப்ளீஸ். வாங்க ராஜா. வேணாயோ, என்ன மாட்டி விடுறவனே அவ்வளவு போமா. போ, ஜாலியா போக ரெடி வர. ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா. சாப்டர் க்ளோஸ். ஃபுல் செட்டில்மெண்ட் நமக்கு தான். பாட்டி, பாலை ரெடி பண்ணு. பாய் பாய் பாய். பாட்டி, ரஞ்சித்துக்கு குன்னூர்ல ஏதோ ஒரு அவசரமான வேலை இருக்குன்னு சொன்னாரு. அவரையும் வர சொல்லுங்க. நான் எப்ப சொன்னேன்? சொன்னீங்க. ஐயோ பொய்யே, நான் இந்த கார்ல போக. ஐயோ பாட்டி, எனக்கு வேலை எல்லாம் ஒண்ணு வேண்டாம். அந்த தூண்ல நாய் மாதிரி கட்டி வச்சு 3 வேளை கஞ்சி ஊத்துங்க. ஆனா இந்த கார்ல மட்டும் ஏத்தி விடாதீங்க. கஞ்சிக்கு எதுக்குப்பா ஃபீல் பண்ற? கார்ல வா, பாலே ஊத்துவாங்க. அதான் நான் மாட்டேங்கிறேன். ஆண்டி, இவருக்குன்னு தனியா ஒரு கார் வைக்க முடியுமா? பெட்ரோல் செலவு என்ன ஆகுறது? அதானே நான் அப்ப மரத்தையே தள்ளுங்க. ஒன்னாவே வந்தோம், ஒன்னாவே போலாம். வாப்பா போலாம். ரைட். கொஞ்சம் ஸ்லோவா. ஏமா இவ்வளவு வேகமா போற? கொஞ்சம் மெதுவா போக கூடாதா? காலேஜ்ல நடந்த கார் ரேஸ்ல ஜெயிச்சு தானே இந்த காரையே வாங்குனேன். திஸ் இஸ் நைஸ் கார். இது ஸ்பீடா போகும்போது நாம என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அதோட சேர்ந்து நம்மளும் போயிட வேண்டியதுதான். நீங்க தான் இப்படி பயப்படுறீங்க. அவரை பாருங்க எவ்வளவு தைரியமா இருக்காருன்னு. எஸ், நான் ரொம்ப தைரியமா இருக்கிறேன். வேற என்ன பண்ண முடியும்? தங்குதிர வேண்டியதா. ஐயோ, பிரேக் பிடிக்கல. இருந்தா தானே பிடிக்கிறது. அதான் பிடிக்காச்சு. ஐயோ, பணத்தை தூக்குறவனும் பணமாக போறானே. யாரா நீ? எங்க காருக்குள்ள வந்து விழுந்து? யாரா நீ? ஐயோ, போனா போனா. சொல்ல கேடா. டேய், என்ன விடுடா. வாட்டம் விட்றா. கப்பா. டேய் விடுடா. என்ன உன்னை விட மாட்டேன்டா நானு. இரு
இரு, ஆடாம நெத்தியை காட்டு. இன்னும் அந்த பழக்கத்தை நீ விடவே இல்லையா? பழைய பாதை. ஏய், அவசரப்படாதடா, எல்லாம் சேர்ந்து போலாம். ஐயோ, உனத்தோட ஒரு நாள் பேட்டி கொடுக்கிற அளவுக்கு என் நிலைமை ஆளாகி போச்சு. ராஜா, நீ யாரு பெத்த புள்ளையோ செத்து என்ன காப்பாத்துற. தேங்க்ஸ்மா, தேங்க்ஸ். ராஜா, பிரியா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. இந்நேரம் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருக்கும்னு நினைச்சு பயந்துட்டேன். நல்ல வேளை. அவருக்கு ஒண்ணும் ஆயிருக்காரு, அவர் ஏதாவது புடிச்சு தொங்கிட்டு இருப்பாரு. சிச்சி, அதுக்கெல்லாமா என்கிட்ட பர்மிஷன் கேட்பாங்க. போயிட்டு வாங்க. ஓ, அதுவா? நியாயம் தான். போங்க, போய் கிளீன் பண்ணிட்டு வாங்க. பாத்து மெதுவா. பிரேக் ஐடியாவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஃபால்ஸ்ல புடிச்சு தள்ளி விட்டுற வேண்டியதான். சாரி, நான் உங்களை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? ஆனா நீங்க இங்க வந்து சாரி கட்டாம கட்டிக்கிட்டு நிப்பீங்கன்னு தெரியாம நான் வந்து. பரவாயில்ல ராஜா, வாங்க. ராஜா, இந்த இடம் எவ்வளவு அழகா அமைதியா இருக்கு பாருங்களேன். வாங்க ராஜா, அப்படி போய் பாப்போம். மனநிலை சரியில்லாத பொண்ணு கூட தான் மாறாப்பு விலகாம பாத்துக்கிற மண் இது. ஆனா நீ உன் மானத்தை பெருசா நினைக்காம என் உயிரை காப்பாத்திருக்கிய. எந்த ஒரு பொண்ணுக்கும் தன்னோட மானத்தை விட தான் கட்டிக்க போற புருஷனோட உயிர் தான் பெருசு. ஆடா நான்சென்ஸ்களா, மறுபடியும் கட்டி பிடிச்சிட்டீங்களா? இப்படி செட் ஆகும்னு தெரிஞ்சிருந்தா கார்ல ஃப்ரண்ட் சீட்ல நான் உட்கார்ந்து இருப்பேடா. டேய் டாடி, ஒரு பையனை பொண்ணு கட்டி பிடிச்சிட்டு இருந்தா இப்படி வாய பொழுது பாக்குறியாடா? இங்க ஒருத்த பொணத்தோட தொங்கிட்டு இருக்க, என்ன பார்க்க கூடாதாடா? டேய், பொணத்தோட தானே தொங்குற, பொணமா தொங்கல. அப்படி ஒரு வாய்ப்பு உனக்கு நான் தரமாட்டேன். ஏன்னா உன்னை அடக்கம் பண்ண போறதே நான் தான்டா. போட்டா எஸ்கியூஸ் மீ, என்னாலதான் போக முடியல, நீங்களாவது போயிட்டுங்க. உன்னை கொலை பண்ணுடான்னு கூட்டு வந்தா குடும்ப நடத்தலன்னு பாக்குறியா? யார கொலை பண்ணணும்னு வந்தனோ அவ என் உயிரை காப்பாத்திட்டான். இந்த உலகத்துல பணம் தான் பெருசு நினைச்சிட்டு இருந்த எனக்கு
ஒரு பொண்ணோட அன்பு அதை விட பெருசுன்னு புரிய வச்சுட்டா. எப்ப தன்னோட மானத்தை பெருசா நினைக்காம என் உயிரை காப்பாத்தினாலும் அப்பவே அவளை நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏய் ரோமியோ, என்ன திடீர்னு ரொமான்டிக் டயலாக் பேச ஆரம்பிச்சிட்ட? உன்னை பத்தி தெரியாத எனக்கு? பிரியாவை மர்டர் பண்ணா 10 லட்சமோ 20 லட்சமோ தான் கிடைக்கும். ஆனா அவளையே கரெக்ட் பண்ணோம்னா மொத்த சொத்தையும் மங்களம் பாடலான்னு பாக்குற. இந்த சொத்துல ஒரு பைசா கூட எனக்கு வேண்டாம். ஆயுசு முழுக்க பிரியாவோட அன்பு மட்டுமே கிடைச்சா போதும். அவ குளிருக்கு போர்வையாகிற தகுதி எனக்கு இல்லைனாலும் அவ குளிர்காயிற நெருப்புக்கு வெறும் குப்பையாவது நான் இருப்பேன். என்ன டயலாக் விடுறான் பாரு அவன். இப்படி பேசிட்டு அவளை மடக்கி இருப்பான்னு நினைக்கிறேன். அப்போ நீங்க 2 பேரும் லவ்ஸ் பண்றீங்க. உங்க லவ்ஸை யாருனாலையும் பிரிக்க முடியாது, அப்படித்தானே? இத பாரு, உன்னை உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன்னு சொன்ன பிரியாவ அவ வாயாலேயே இந்த வீட்டை விட்டு வெளியே போடான்னு சொல்ல வைக்கல. உன் பேரை மாத்திக்க போறியா? எதுக்கு? இந்த வயசுக்கு மேல பேரெல்லாம் மாத்திட்டு இருக்க முடியுமா? அட விடப்பா, அது என்னமோ சொன்னீங்க குளிர்காயத்துக்கு குப்பையோ பழைய பேப்பராயிருன்னு, அது மட்டும் கன்ஃபார்ம். தெய்வமே, உன்னை விட்டு வச்சா நீ என்ன வேணாலும் செய்வ. ஊட்ட விட்டு என்னைய வெளியில அனுப்புவ, ஊட்டியை விட்டு குளிர கூட வெளியில அனுப்புவ. ஆனா நான் உன்னை விட்டு வைக்க போறதில்ல. க்ளோஸ் பண்ணிருவியா? தீக்குச்சி அணைக்க ஃபயர் இன்ஜினா துப்புனாலே போதாது. நீ கஷ்டப்பட்டு ரொம்ப நல்லவனா நடிச்சிட்டு இருக்க. கூடிய சீக்கிரமே உன் மேக்கப்ப கலைச்சு இந்த தாடி இப்படிப்பட்ட ஃப்ராடு பையன் அப்படின்னு பிரியா கிட்ட ப்ரூஃப் பண்ண சேலஞ்ச் போறேன். பண்ற? ஆனா ஒண்ணு, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ பிரியாவோட நிழல கூட நெருங்க முடியாது. சேலஞ்சுடா. கையை நீட்டினா தானே பண்ண முடியும். ஏன் பாஸ், இவன் தான் உன்னை கொலை பண்ண வந்தான்னு பிரியாட்ட நீங்க பார்த்து ஒரு வார்த்தை சொன்னா அடுத்த நிமிஷமே போட நாய வெளியேன்னு சொல்லிட்டு போகுது. நீங்க போய் எதுக்கு இதுக்கெல்லாம் சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்க? வெளியே போடா நாயேன்னு சொல்லாதடா, வெளியே போங்கடா நாய்களேன்னு சொல்லு. ஏண்டா, இவன் தான் கொலை செய்ய வந்தான்னு பிரியா கிட்ட போய் சொன்னா, இவர் தான் கொலை செய்யவே எங்களை கூட்டு வந்தாரு இவன் சொல்ல மாட்டானா? அப்புறம் 20 வருஷமா நான் போட்டுக்க திட்டமெல்லாம் என்னடா ஆகுறது? அவன் சொன்ன பிரியா நம்பிருமா? என்னடா கூறு கட்டவனாகிற? ஊர்வலத்துல பார்த்தது இல்லையா? பெத்த தாய் தகப்ப ஒரு பொண்ணை 20 வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்குவாங்க. ஆனா 20 நிமிஷத்துல பக்கத்து வீட்டு போய் செட்டப் பண்ணி கொண்டு போயிட்டா இருப்பேன். காதல் டேஞ்சர் ஆனது எப்படி? கரண்ட் கம்பத்துல போட்டிருப்பானே 400 வாட்ஸ் டேஞ்சர்னு, அதை விட டேஞ்சர் லவ். அதனால ஐ லவ் யூன்னு சொன்ன அதே வாயால ஐ ஹேட் யூன்னு சொல்ல வைக்கணும். அதுதான் பிளான், அதுக்கு தான் பிரைட். பார்ட்னர், கொஞ்சம் டீசென்ட்டா பிஹேவ் பண்ணுங்க பார்ட்னர். தரையில நடக்கிறவன பாத்திருக்கேன், கொஞ்சம் லுல்லு அதிகமானா தலைகீழா நடக்கிறவனையும் பாத்திருக்கேன். இது என்ன பிளாட்ஃபார்மா? சோஃபா பார்ட்னர், இறங்குங்க பார்ட்னர். யாராவது கிராஸ் பண்ணா அவனை குனிய சொல்லி அவன் மேல கால் வச்சுதான் இறங்குவேன். இங்க குனிய பெருமாள் எவனா இருக்கீங்களா வந்து குனியறதுக்கு? பார்ட்னர் இந்த தாடியை கொஞ்சம் குனிய சொல்லுங்க, நான் கால் வச்சு இறங்குறேன். குழந்தை மாதிரி கெஞ்சுறாரு, கொஞ்சம் குனிங்களேன். கொலை செய்யறதுக்கு இந்த நாய்களை கூட்டு வந்ததுக்கு பேசாம நான் தற்கொலை பண்ணிருக்கலாம். என்னைய காத கடிக்கிற? ஒண்ணும் இல்லப்பா, நீ படி. படிக்கிற. பிரபல கோடீஸ்வரரின் மகள் கொலை. கொலை செய்தவர்களுக்கு வெறும் 5 ஆண்டு கடுங்காவல் தண்டனை. கொலை செய்ய தூண்டியதோடு கொலைக்கு உடந்தையாக இருந்த பெண்ணின் சித்தப்பாவுக்கு தூக்கு. டேய், போய் குனிடா. என்ன சித்தப்பா அது? என்ன விளையாட்டு? இது வந்துமா பச்சை குதிரை தாண்டுற விளையாட்டு. மேனேஜர் தான் சொல்லி கொடுத்தாரு. ராஜா, நாம 2 பேரும் பச்சை குதிரை தாண்டுவோமா? இப்ப ரொம்ப ரிஸ்க், இந்த விளையாட்டு வேண்டாம். நாம எல்லாருமே வீட்டுக்குள்ள விளையாடுற மாதிரி ஒரு இன்டோர் கேம் இருக்கு. வாங்க அதை விளையாடலாம். பசங்க ராணி சேர்ந்துருச்சு, கூட இருக்க ஜோக்கர் தான் இடைஞ்சலா இருக்கு. ஏப்பா கவித்திட்ட? ரம்மியே சேரலிங்க. ஆனா எனக்கு கையிலேயே ரம்மி. இதுதான் டிராப் கார்டு. இத நான் போட்டு பாப்பா எடுத்தது வையே, உடனே நீங்க 2 பேரும் அவுட். ஓஹோ, உங்க கேம் அந்த ரேஞ்சில போதா? இப்ப நம்ம விளையாட்ட பாருங்க. தமிழ்நாட்டையே கலக்கிட்டு இருக்க ஒரு சூப்பர் ரம்மி இதுதான். ஓபன் பண்ணட்டுமா? என்கிட்ட ஆல் இண்டியாவே கலக்கிற ரேஞ்சுக்கு ஒரு கார்டு இருக்குது. ஓபன் பண்ணட்டுமா? என்ன ஆளாளு கார்டு எடுத்து கவுத்துறானுங்க. நம்மள போலவே கார்டுல போட்டா வச்சு செட் பண்ணிருப்பானுங்களோ? இருக்கும்டா. நாட்டுல கோயில் இல்லாத ஊர் உண்டு, பள்ளிக்கூடம் இல்லாத ஊர் கூட உண்டு. ஆனா நம்மளுக்கு செட்டப் இல்லாத ஊரே இல்லையே. அப்ப யாரா இருக்கும்? உன் தங்கச்சியா இருக்குமோ? அவ கூட இப்படி வைக்கப்பட்டது இல்லடா. அவரு கடுக்கணும் ஏன் கிடைக்கிறீங்க? கார்டை போடுங்க. நானு டிராப். ஏன்? எனக்கு வந்து அமெரிக்காவில இருந்து அர்ஜென்டா ஒரு கால் வரும். கால் மட்டுமா வரும்? கை வரும், வாந்தி வரும், பேதி வரும். அமெரிக்காவில இருந்து வர்ற கால்ல இங்கிலீஷ்ல பேசணும். நீ வாமா. நான் விளையாடணும் சித்தப்பா. ஐயோ, எனக்கு இங்கிலீஷ் தெரியாதே. வாமா. வாங்க சித்தப்பா. வைத்த கலக்கிருச்சா? அதுல என்ன போட்டாடா ஒட்டி வச்சிருக்கீங்க? நீ பாத்ரூம் போயிட்டு வா சொல்றேன். இந்த போட்டோவை பார்த்தேன்னு வையே, உன் லைஃப்ல பாத்ரூமே வராது. ஏன்பா, அது என்ன தமிழ்நாட்டே கலக்கிற சூப்பர் கார்டு?
இது சரி, உன் கார்டுல என்ன? இதுவும் ஆல் இந்தியாவை கலக்கிற கார்டு. ஆமா, திருப்பதி இந்தியாவுக்குள்ளதான் இருக்கு. இத பாக்கெட்ல வச்சுக்க, இதையும் பத்திரமா வச்சுக்க. இந்த கார்டை வச்சுதான் நம்ம அடுத்த சீனை மூவ் பண்ணணும். அப்படியா? அப்போ ஓகே. போட்டோ தமாஸ்காரன் பாக்கெட்ல தான் இருக்கு. இன்னைக்கு நைட் இருக்குடா அவனுக்கு ஒரு தமாஸ். ஆட்ரா